எப்பவுமே கிரவுண்ட்ல ஆர்எஸ்எஸ் காரங்க தான் வேலை செய்வாங்க. அதே மாதிரி மிடில் லெவல்ல இந்த கிரவுண்ட் கேடட்ஸை வேலைக்கு உட்படுத்துறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தலைமை பீடங்களை தான் இருக்கும். காலங்காலமா இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். இந்த 10 ஆண்டுகள் நடந்த சிக்கல் அவங்க எதை பாக்குறாங்க அப்படின்னா, மத்த கட்சியில இருந்து நிறைய பேர் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. கிரவுண்ட்லயே அவங்க மிடில் லெவலுக்கு வர்றாங்க. அவங்களுக்கு பாஜக நிறைய பொருளாதார ஆதாயங்களை செஞ்சு கொடுக்குது. கூட்டு வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே சீட் கொடுக்குறாங்க. ரொம்ப முக்கியமான கருத்து நீங்க சொன்னது. தேர்தலில் இந்த முறை ஆர்எஸ்எஸ் வேலை செய்யாம போனதுக்கு முக்கியமான காரணம் ஏறத்தாழ 106 எம்பி சீட்டை புது கேண்டிடேட் தான் கொடுத்தாங்க. அதாவது வெளி கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுல கிட்டத்தட்ட 67 பேர் தோத்து போனாங்க. இது எல்லாமே சிக்கலா இருக்கு. அந்த 67 பேர்ல அந்த 106 பேருக்குமே ஆர்எஸ்எஸ் வேலை செய்யல. எவ்வளவு டிமாண்ட் பண்ணி பார்த்தாங்க. பாஜகலயே பாத்தீங்கன்னா கோர் ஆர்எஸ்எஸ் கேடட்ஸ்க்கு மட்டும் தான் வேலை நடந்திருக்கு. இப்ப இந்த மீட்டிங், கேரளா மீட்டிங்கா இருக்கட்டும், ராஜ்நாத் சிங் மீட்டிங்கா இருக்கட்டும், இந்த 4 மாநில தேர்தலை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம், அதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இப்பவும் ஆர்எஸ்எஸ் அவங்களை எச்சரிக்கை பண்ணிட்டு தான் இருக்கு. மோடிங்கிற பிம்பமோ இல்ல இந்துத்துவாங்கிற ஜெல்லோ ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கறத அவங்க ஜாடமாடியா சொல்லிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பாஜக அதை புரிஞ்சிருச்சு.